மத்திய ஆசியாவிலிருந்து கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடுகளுடன் பஞ்சம் பிழைப்பதற்காக வந்தேரிகளாக வந்த ஆரியர்கள் தன்குல பெண்களை மன்னர்களின் களியாட்டங்களுக்கு பயன்படுத்தி மதி மயக்கி நாகரிகத்திலும் வேளாண்மையிலும் சிறப்புற்று விளங்கிய நம் மக்களிடையே வருணாசிரமம் மனுசாஸ்திரம் என்னும் நச்சு விதையை விதைத்து சாதி மோதல்களை உருவாக்கி 3% மக்கள் 30 கோடி மக்களை முட்டாளாக்கி தனது சுகபோக வாழ்க்கையை மேம்படுத்தினர். அன்று அவர்கள் ஏற்றிய சாதி என்னும் தீ தொடர்ந்து இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. சாதி என்னும் தீ. கல்வுளி கொண்டு கச்சிலை வடித்து தெருகோடியில் பல பேர் இருக்க கோடிகள் பல செலவு செய்து கோபுரங்கள் அமைத்து புரியாத மொழி பேசி குடமுழுக்கு செய்து தன்னை காக்கும் கடவுள் என நம்பும் வெள்ளந்தி மனிதர்கள். ஐயோ பாவம் இவர்கள்! இங்குதான் தன் வாழ்க்கையே உருகுலைக்கின்ற நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன என தெரியாமல் ஐந்தறிவு அக்ரணிகளாக 21ஆம் நூற்றாண்டிலும் 8ஆம் நூற்றாண்டு போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நம்ம ஊரில் சுத்தமாகவே மழை இல்லை. அம்மனுக்கு கூழ் ஊற்றியும் பார்த்தாச்சு, கழுதிக்கு மனுஷனுக்கும் கல்யாணம் பண்ணியும் பார்த்தாச்சு. அப்படி இருந்தோம் சுத்தமாகவே மழை இல்லை. அதனால் இந்த வருஷம் கோயில் திருவிழாவை எல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து சீரும் சிறப்பாக நடத்த இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணியிருக்கு. ஆமாம், ஊரில் இருக்கிற மரத்தை பூரா வெட்டி பிளாட் போட்டு வித்துட்டாங்க. அப்புறம் மழை வரும்னா எங்கேருந்து மழை வரும்? இதில் என்ன இருக்கு? நம்ம ராஜமண்டி தலைமையில் நல்ல பேச்சா கொண்டாடுங்க. சரியப்பா, நான் என்ன சொல்றது, இந்த வருஷம் கோயில் திருவிழாவை எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிறப்பாக கொண்டாடிடுவோம். வழக்கம் போல எல்லாரும் வரி பணத்தை ஒன்னா சேர்த்து கொடுத்துருங்க. என்ன ராமசாமி சொல்ல சரியா? சரிங்க, அப்படியே செஞ்சிடலாம். எங்காவது வரி பணத்தை நானே வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். போன வருஷம் கோயில் வரி பணத்துக்காக வாங்கின கடனையே அடைக்க முடியாம முனுசாமி ஊரை விட்டு ஓடி போயிட்டான். இந்த வருஷம் யாரு போக போறாங்களோ? எங்க பண்ணையாரையா வழக்கம் போல திருவிழாவுக்கு டான்ஸ் அல்ல உண்டம்மா. அப்ப சரி, திருவிழாவுக்கு வேண்டிய வேலையெல்லாம் செய்யலாம். சரி, வரட்டுமா? இதனால் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, நம்ம ஊரில் மழை தண்ணி இல்லாதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து திருவிழா நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்குது. அதனால் சாட்டுக்கட்டு முடிகிற வரையும் யாரும் ஊரை விட்டு போகக்கூடாது. இது பஞ்சாயத்து உத்தரவு சாமியோ. சொல்லுங்க தலைவரே, ஃபோன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஊர்ல விசேஷமா? ஆமாங்க தலைவர், மழை இல்லைங்க, அதனால திருவிழா நடக்குது. அதுக்கே அந்த ஜாதிக்காரனை சேர்த்து குத்துறீங்க தலைவர். நீங்க தான் ஒற்றுமையாரு சமத்துமாருன்னு சொன்னீங்க, அதனால தான் ஒன்னா சேர்ந்து பண்ணுதுங்க தலைவரே. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியா? இப்பதான் ஜெயிச்சாச்சுல்ல. நீங்க எல்லாம் தனித்தனியா இருக்கணும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். புரியுதா? சொல்லுங்க தலைவர், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்டுக்கிறேன். தலைவரே வணக்கம். ஏமா அவசரமாக வர சொன்னீங்களாம்மா? என்னையா ஊரில் திருவிழா நடத்துறீங்களாமே? ஆமாங்க தலைவரே, இந்த வருஷம் ஊர் சுத்தமாக மழை இல்லையா, அதனால் எல்லோரும் சேர்ந்து திருவிழா நடத்த முடிவு பண்ணியிருக்கோம். ஏயா போன எலெக்ஷனில் நான் நின்னையா, ஏன் அந்த ஜாதிக்காரன் எனக்கு ஓட்டு போட்டாங்க? இப்போவும் ஒன்று கெட்டு போகலையா? பஞ்சாயத்து தானே முடிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி பண்ணிடலாம். இந்த வாட்டி வேணால் ஊர் திருவிழா நீங்கள் நடத்துங்க, அதுக்கான செலவு எவ்வளோ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேயா. சரிங்க தலைவரே, உங்கள் தலைமையில் பண்ணுற மாதிரியே ஏற்பாடு பண்ணிடலாம். என்னையா பேப்பரில் வெட்டுக்குத்து ஒன்னைங்க? ஐயா 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 ராமசாமி நமக்கு முன்னாடியே யார் பேச்சை கேட்டுட்டு திருவிழா ரெடி பண்ணிட்டாருங்கய்யா. ஐயா என்ன பண்ணுறது? என்ன ஐயா கோயிலுக்கா? ஆமா, அப்படி வாங்க போலாம். இல்ல பரவாயில்ல. என்ன ஐயரு, நம்ம ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிருக்கீங்களா? இல்லடா அப்படி அங்கெல்லாம் போனதில்லை. நம்ம ஊரில் இருக்கிற தர்காவுக்காவது எப்பாவது போயிருக்கீங்க? இல்லடா அப்படி. நம்ம காலனியில் இருக்கிற ஐயனார் கோயில் பண்டிகைன்னு சொன்னாங்களே, போயிருக்கீங்களா? அபச்சாரம் நாங்கெல்லாம் அங்கே போகக்கூடாது. அப்போ ஒரு கடவுளை நம்புறீங்க, 99 கடவுளை எதுக்குறீங்க?
கத்தி கம்போட போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் நல்லதா பண்றது இல்லை. இன்றைய முக்கிய செய்திகள். இன்று மாலை நடுப்பட்டி என்ற கிராமத்தில் கோவில் திருவிழா நடத்துவதில் ஏற்பட்ட தகராறில் இரு சமூகத்தினரிடையே பெரும் கலவரம் வெடித்தது. பல வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. கலவர பகுதி போர்க்களம் போல காணப்பட்டது. நம்ம கைக்கு அடித்தா போதும்ன்ட்டு நாங்கள் பிள்ளைங்களை தூக்கிட்டு அந்த ஊருக்கு அந்த பக்கம் முள்ளுக்காடு இருக்குது, அந்த பசங்களெல்லாம் தூக்கின்னு முள்ளுக்காட்டுக்கு போயிட்டு முள்ளில் ஒளிஞ்சின்னு இருந்தோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் பொருளுங்க எவ்வளோ சேதம் பண்ணிங்கிறாங்க. புராண கதைகள்லாம் கடவுள் தப்பு நடக்கும்போதெல்லாம் அவதாரம் எடுத்து காப்பாற்றுன்னு படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே சாமியாக தான் இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு. அந்த கடவுள் எங்கே போனான்னு தெரியல. இந்த ஜாதி கலவரத்துக்கு காரணமே அரசியல் தலையிட்டோம். இந்த கலவரத்தினால குழந்தைங்க மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். உயிரோடு இருக்கும் பொழுது சாதி சாதின்னு அடிச்சுக்கிட்டீங்கடா. இப்ப செத்து ஒன்னாதான்டா கிடக்குறீங்க. இப்ப எங்கடா போச்சு உங்க சாதி? இப்ப எங்கடா போச்சு உங்க சாமி? எங்கடா போனா அவங்கள தூண்டி விட்ட தாய்வன்? நம்ம சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ரத்தம் வாங்குறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா இங்க ரத்தம் ஆறே ஓட விட்டுட்டீங்களடா. இந்த மரணமாவது இந்த தலைமுறைக்கு கடைசி மரணமா இருக்கட்டும். அண்ணே, அடுத்த தலைமுறைக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு போகாதீங்க, அன்பையும் இரக்கத்தையும் கொடுத்துட்டு போங்க. தம்பி, எனக்கு இந்த மாசம் பணம் பண்ணாக்கா. நம்ம ஊர்ல நிறைய பேர் ஜாதி கலவரத்தில் டெத் ஆயிட்டால், அதனால திவசமும் திதிக்கு நிறைய கிடைக்கும். நீ அங்க நல்ல சேமமாயிட்டு. ஏன், எதற்கு, எப்படி என்று சிந்திக்காமல் ஆட்டு மந்தைகளாய் மனிதர்கள் இருக்கும் வரையில் அரசியல்வாதிகளின் ஓட்டு வேட்டை என்னும் மாய வலையில் விழும் விட்டில் பூச்சிகளாய் இரையாய்க் கொண்டேதான் இருப்பார்கள்.